இப்போ தண்ணிக்கு பெரிய இறைச்சலாக இருக்குது எனக்கு. இப்போ தண்ணியும் அளவனாம்னு சொன்னால் பிள்ளை குடியோட பெரிய பாடு எனக்கு தண்ணி அல்றதுக்கு. அதான் இப்போ பெரிய யோசனை. தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் என்ன செய்ய மெடிசன் இருந்தாலும் பிழைச்சி தருப்பான். மெடிசன் பெரிய இறைச்சல் எத்தனை கிட்ட நான் இதன்றது சரியான யோசனை எனக்கு. பிள்ளைகளை பார்க்குறது நம்ம பார்க்குறது ஒரு கிளாக்கு அடிக்கிறது. சோமாலியாவில் மாட்டி தவிக்கும் இலங்கை தமிழன் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு கனடாவுக்கு போகிறதுன்னு சொல்லி வெள்ளுக்கிட்டு ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்துட்டு ஏஜென்ட்டை நம்பி வந்துட்டு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய நல்ல லீகலான விடயங்கள் இருக்கத்தக்கதா. நீங்கள் இந்த கள்ள ஏஜென்ட் எல்லாம் நம்பி தயவு செய்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். இன்றைக்கு கூட நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ சந்திக்க போகிற ஆட்கள்கிட்ட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து அவங்களோட மனநிலைமையில் வந்துட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நாளாந்தம் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை வந்து எவ்வளவு ரணமானதுன்றது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து அப்போ எந்த மெசேஜுக்குள்ளே போங்க, போயிட்டு கீழே பாருங்க, அந்த அந்த கதைக்கிற அடையாளம் இருக்குல்ல பச்சையா. ஆனால் நான் இப்போ வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் பச்சை அடையாளம் காட்டுவேன் சொல்லி போட்டேன்னா கடனை தனியப்பட்டு வீட்டு அடைய வச்சு அதை செஞ்சு இது செஞ்சு கனடாவுக்கு போய் என்னத்தை கண்டம் கடைசியில். இன்றைக்கு அந்த மனுஷன் வேறு உயிர் போராடி கொண்டு இருக்குது தெரியா ஒரு இடத்துல. அதுவும் என்னண்டு மாஜியா காஜியா பம்பா இதில் எது பச்சை அடையாளம் காட்டுங்க அப்போ. சரி, பக்கத்து என்ன அடையாளம் கிடக்கு பாட்டு அண்ணா நோரியா. அப்போ பேசிக்காகவே நீங்கள் வசதி என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. வசதின்னு சொல்லல அதுங்களை. இந்த இப்போ புருஷன் இருந்து உழைச்சி கொடுக்குறதே பெரிய கரைச்சலாக இருக்குது. இப்போ புருஷன் இல்லாமல் நான் தான் இப்போ இந்த குடும்பத்தை சீருக்கு இப்போ கொண்டு வரணும்டா. நான் கடையில் சம்பளத்துக்கு நிற்கிறேன். விடிய போனேன்டா சரி 8 மணிக்கு போனால் இரவு 11 மணிக்கு அங்கே கடை பூட்டிட்டு வேறவே. தங்கச்சி எங்கே வேலை செய்கிறீங்க? நான் பலசர கடையில் நிற்கிறேன். பலசர கடை எங்கே? இந்த சந்தைக்கு பக்கத்தில். இங்கே தான் ஊருக்குள்ள தானே உழைக்கிறது. மற்றும் நலம்புரி காசு கிடைக்குது? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கொடுப்பனவும் அது சமுத்தி இல்லாத ஆக்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாக்கள் 5000 தந்து கொண்டு வந்தது. அதுவும் இப்ப நிலம்பரி வந்த உடனே அந்த காசும் எனக்கு இல்லாம போட்டுது. இப்ப இந்த சம்பளத்துல தான் இந்த மனுஷனுக்கும் நான் இப்ப போட வேண்டி கிடாது. அவரும் பசி பாட்டு நீண்டு கேட்க அவருக்கும் மாறி கொடுக்க அவற்ற அக்கல்லையும் ஒருத்தரும் வெளிநாடு இருந்து இல்லை, எங்கட அக்கல்லையும் வெளிநாடு இருந்து இல்லை. அதை விட தெரியாதவள் கேட்டாலும் இப்ப ஒருத்தரும் ஒரு ரூபா விடவே யோசிக்குதுவள். அப்ப நான் அந்த சம்பளத்துல தான் நான் ஒதுக்கி கொஞ்சம் காசை போடுறேன் நான் அவருக்கு. அப்படி போட்டாலும் அவருக்கு அதை பத்தாது அந்த சிச்சுவேஷனுக்கு. ஸோ அதால் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள். அப்போ இப்போ தற்சமயம் நீங்கள் உழைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான இதாக இருக்குது. உங்களோட சகோதரங்கள்ட்ட சப்போர்ட்டும் இல்லையா? இல்லை, அவையும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஒரு நாளைக்கு தங்கச்சின்னு வந்து பார்த்ததும் இல்லை. இப்போ அப்போ உங்கள்கிட்ட பெருசாக வந்து கையில் காசு இல்லை. நான் காசு இல்லை, என்னோட பிள்ளைங்கிறது காசு ஒவ்வொரு நாளும் போனோன்னா 30,000 ரூபா வரும். அதுக்கு எனக்கு இப்போ 2-3 நாளாக இப்போ கொஞ்ச நாளாக கடைக்கு போகல. எங்கட வளவுக்கு இருக்கிறதா நீ அல்ல வேணாம்னு சொல்லுது. கோயிலுக்கு நேரம் அப்படி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. எல்லா பக்கத்தாலே எனக்கு தான் பிரச்சனை. பேருந்து யோசிப்பது என்ன கடவுளை எப்படி எனக்கு எல்லாம் நடக்குது. அவர் பார்த்தா அங்கே பசி பட்டுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வளர்கிறார். இஞ்ச பார்த்தா வீட்டில் பார்த்தா தண்ணி அல்ல வேண்டாம் அதண்ட வேண்டாமே வேண்டாம். அவன் ஒவ்வொரு கதை சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ வந்து இன்றைய தினம் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை. வெள்ளியா இன்றைய கிழமை செவ்வாய் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்றைக்கு ஒரு நாள் பாதை மாறி விட்டேன் தொட்டில் அடிக்கிட்டு. அதேமாதிரி தான் கிழமையில் மாறி மாறி டெஸ்ட் பண்ணோன்னு கவனமாக இருந்தோம்மா. அப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் காலையில் எழும்பி வந்துட்டு தெரியும் தானே வீட்டை வந்துட்டு ஆக்கள் வருவினோம். அப்போ வெம்பலை எல்லாரோடையும் காய்ச்சி வந்தாக்கள் சாப்பிடணும் கொண்டு கேட்டு அவைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து வந்தாக்களுக்கு காய்ச்சி அவைகளுக்கான பஸ் காசு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வீடியோ செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லி வெளுக்கிட இதுவோ எஸ்கே அண்ணாட வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து ஒரு அக்கா அப்புறம் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்தாங்க. அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு நிறுத்திட்டு வந்துட்டு கதைச்சா அவங்க வந்துட்டு கதைக்க முன்னதாகவே வந்துட்டு கண்ணீர் வடித்து அழ தொடங்கிட்டாங்க. வந்துட்டு தம்பி எப்படியாவது நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணுமெண்டு. அப்போ நான் உடனே வந்து வெளியில் பார்த்து நேரம் கிளச்சி கொண்டு வராங்களோ ஏனேண்டா இப்படி வந்து கேட்கக்குள்ள என்ன சொல்லுங்க. அப்போ நக்கல் அடிக்கிறாண்டில்ல அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்துட்டு இந்த கேட்டவங்க. அப்போ கேட்ட உடனே நான் வந்து சொன்னேன் அக்கா ஒரு நிமிஷம் இருங்கோ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறப்ப வந்துட்டு அக்கா வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்துட்டு சொல்ல வளர்க்கிட்டா. அம்மாவுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு அக்காவும் அக்காவோட மாமியும் தான் வந்துட்டு வந்தவங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு மகன், அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கணவர்.
கதை பிள்ளை இதுதானே ஒரே ஒரு கணவர் தான் அடாப்பா ஓ அதை பாடி கதைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ வந்து அக்கா அதாவது அம்மாவோட மகனாகி அக்காவோட கணவர் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு கனடாவுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி வெள்ளுக்கிட்டு ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்துட்டு ஏஜெண்ட்டை நம்பி வந்துட்டு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய காசை வந்துட்டு கட்டி வந்துட்டு ஆளை அனுப்பியிருக்கிறாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுக்கு வந்துட்டு டூரிஸ்ட் விசா மாதிரிக்கு போட்டு வந்துட்டு அனுப்பியிருக்காங்களாம். ஸோ அனுப்பின நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சேம் டைம் அந்த ஏஜென்ட்டுமே வந்துட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்குன்னு சொல்லி வந்துட்டு வெளுக்கிட்டு இருக்காராம். அப்போ இவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஏஜெண்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணாதது அண்ட் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சதே இந்த காலம் பிள்ளை. நாங்கள் எத்தனையோ வீடியோக்களில் வந்துட்டு அழுது குளார் ஈவன் எங்கள்ட கவிதாசை கூட வந்து நாங்கள் பக்கத்தை நிறுத்தி வச்சு அவன்ட அனுபவம் எல்லாம் கேட்டு எவ்வளோ வீடியோவில் வந்து நாங்கள் சொன்னோம். ஏன்னா தயவுசெய்து உண்மையிலே உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், உங்களோட கஷ்டத்தின் நிமித்தம் நீங்கள் போக நினைப்பீங்க, நல்லா வரணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் தவறுண்டு இல்லை. ஆனால் அதுக்குரிய முறைகள் இருக்குது. ஒரு ஸ்பான்சர் பண்ணி போகலாம், ஒரு ஸ்டூடெண்ட் விசா மாதிரிக்கு ட்ரை பண்ணி போகலாம், இல்லாட்டி ஒரு மேற்படிப்புக்காண்டி போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல லீகலான விடயங்கள் இருக்கத்தக்கதா நீங்கள் இந்த கள்ள ஏஜெண்ட் எல்லாம் நம்பி தயவு செய்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். இன்றைக்கு கூட நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ சந்திக்க போகிற ஆட்கள்கிட்ட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்களை பார்த்தா வந்துட்டு அவங்க நல்லா இருக்கிற மாதிரியோ அல்லாட்டி வந்துட்டு ஒரு தேவையில்லா வேலை பார்த்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கமெண்ட்ஸ் எழுதிட்டு போயிடலாம். ஜஸ்ட் வந்து அவங்களோட மனநிலைமையில் வந்துட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நாளாந்தம் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை வந்து எவ்வளவு ரணமானதுன்றது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து அப்போ நான் வந்தவங்களுக்கு வந்து சொன்னேன் வந்து அக்கா இப்போ உங்கள்கிட்ட கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட அக்காவோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கேயோ ஒரு நாட்டில் வந்துட்டு அதாவது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த பின்னடைஞ்ச நாடு அந்த சோமாலியா எத்தியோப்பியா அப்படியான ஒரு ஏதோ ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு போயிட்டு அங்கே இப்போ பிடிவட்ட நிலைமையில் இப்போ அங்கத்து வாசிகளோடு சேர்ந்து ஆள் வந்து அங்கே வாழ்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த சோமாலியாலாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு நாடு. ஏன்னா அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்கே வழி இல்லையா அண்ணாக்கு. இங்கே இருந்து தான் வந்து இப்போ இவங்க காசு அனுப்புகிறாங்களாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கா வந்துட்டு ஒரு பலசர கடையில் வந்துட்டு 1000 ரூபா காசுக்கு வந்துட்டு மாதம் நாளாந்தம் வந்துட்டு வேலை செய்கிறாங்களாம். ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய காசுலாம் வந்துட்டு அக்கா இங்கே இருந்து வந்து அவருக்கு செலவுக்கு காசு அனுப்பி வந்துட்டு பார்க்குறாவாம். அப்படி இப்படின்னு சொல்லி 1008 கவலை துன்பங்களை சொல்லி வந்து அது போக வந்து அம்மா ஒரு பக்கத்தால் என்ற ஒரே ஒரு மகனையா அப்படியாவது நீங்கள் தான் அவரை இங்கே வர பண்ணி தரணும், நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றி தரணும் அவரை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அம்மா ஆறா கண்ணீர் வந்துட்டு வடிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் சரியம்மா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இலங்கையில் அதுவும் வந்துட்டு குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் நிறைய பேர் வந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அப்படியான ஆட்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்காண்டி வட்டிக்கு கடன் பட்டுறதோ இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து கடன் சொல்லியோ அப்படியானவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு யாருமே முன்வர மாட்டாங்க. உங்களுக்கு அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. எங்களால் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி வந்துட்டு நீங்கள் இப்படியான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு நாங்கள் வெளிக்கொண்டு வந்து நிறைய பேருக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் வந்துட்டு அதை போடுற அதே டைம் வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ உங்களோட பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களை சேர்ந்த வட்டாரத்துக்கும் மட்டும்தான் தெரியும். இதை நாங்கள் கொஞ்சம் உலகறிய செய்யும் போது மேபி எத்தியோப்பியாலேயோ அல்லாட்டி அந்த சோமாலியாலேயோ அண்ணா இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு இருக்கலாம். இப்போ வந்துட்டு எங்களோட வீடியோ வந்துட்டு நிறைய இடங்கள்லேருந்து பார்க்குறாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து அந்த இந்தோனேசியா வீடியோலாம் வந்துட்டு போட்ட அப்புறம் வந்துட்டு இந்தோனேசியாலேயே எங்களோட வீடியோ பார்க்குற இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அது பிறகு தான் தெரிய வந்தது. ஸோ அதே மாதிரி அந்த நாடுகள்லேயும் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாலுமே அண்ணாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அந்த அண்ணாவை வந்துட்டு மறுபடியும் இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கான உதவி உண்டு எங்களால் எடுத்து தர முடியும். ஃபினான்சியலாக வந்துட்டு 100% ஹெல்ப் பண்ண முடியுமன்றதை நான் வந்துட்டு உங்களுக்கு உறுதி செய்ய மாட்டேன். உங்களுடைய பிரச்சனையை நான் வெளிக்கொண்டு வந்து யார்ட்டையாவது கண்டாக்ட் எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ட்ரை பண்ண முடியும். அவ்வளவு தான் என்னால் செய்ய முடியும். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நான் உங்களை வந்து பார்த்து நான் வீடியோ செஞ்சு போடுறேன். அதுக்கு பிறகு 100ல் 1% என்றாலும் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இப்போ அக்காக்களை அனுப்பி போட்டு நாங்கள் இப்போ ஆனக்கோட்டைக்கு தான் வந்துட்டு வெளுக்கிட போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் அண்ணாட அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு பூநகரியில், அக்கா வந்து இருக்கிறாங்க வந்துட்டு ஆனக்கோட்டையில். இப்போ இந்த பிரச்சனைக்காண்டி என்னையை சந்திக்கணும்னு சொல்லி வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் 2 பேருமே முக்கியமானாக்கள், நீங்கள் 2 பேரும் இப்போ ஆனக்கோட்டை வீட்டில் போயிட்டு வந்துட்டு நில்லுங்கோ, நாங்கள் உங்களுக்காண்டியே இப்போ நாங்கள் இமீடியட்டாக அவளுக்கிட்ட உங்கள்கிட்டயே வந்துட்டு வாரம் சரி தானே வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.
சந்தித்து உங்களோட பிரச்சனையை வந்துட்டு வெளிப்படுத்துவோம். ஒரு சகோதரனாக எனக்கு உங்களோட வேலையை வந்துட்டு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு தாயாராக உங்களோட வேதனையை வந்துட்டு என்னால் அறிஞ்சு கொள்ள முடியுது. நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக நான் செய்கிறேன். சரி தானே? சத்தியமாக சொல்கிறேன் வந்துட்டு ஃபினான்சியலாக வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். மேபி பை சான்ஸாக வந்துட்டு உங்களோட நிலைமையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய யாரும் வந்துட்டு உங்களுக்கு உதவ முன்வரலாமே தவிர இந்த மாதிரிக்கு உங்களுக்கு 100% ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் உறுதிப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு தெளிவாக வந்து அவங்களுக்கு சொல்லி நான் அனுப்பி விட்ருக்கேன். சேம் டைம் வந்து அக்கா கிட்ட வந்து அவர் தான் எடுக்கிறார். இப்போ கதைக்கிறீங்களோன்னு சொல்லி, அதாவது எத்தியோப்பியாவில் இருந்துட்டு வந்து அண்ணா வந்து கால் பண்ண வரான். அப்போ நான் சொன்னேன், நான் இப்போ கதைக்கல, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீடியோலேயே கதைப்பேன். சரிதானே? அவர் வந்து அங்கே என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்றத நாங்கள் வீடியோலேயே கதைச்சி நாங்கள் வீடியோவில் பூரணமாக வந்துட்டு வெளிப்படுத்தி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுதான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அனுப்பியிருக்கிறேன். வந்து இதை ஜஸ்ட் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு கடந்து போகாமல் நாளைக்கு இது உங்களோட வீட்டிலையும் நடக்கலாம். ஸோ இது குறித்து சரியான ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்றதும் என்னுடைய ஒரு விருப்பம். அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ செய்கிறக்காண்டி இப்போ இமீடியட்டாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சோமாலியாவில் மாட்டி தவிக்கும் இலங்கை தமிழன் அப்படின்ற ஒரு தலைப்புக்களை தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவுமே வந்து செய்வோம். கண்டிப்பாக நாங்கள் அண்ணாவை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மீட்டு கொண்டு வரணும். லைஃப்பில் வந்துட்டு தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை. அண்ட் வந்துட்டு மனுஷன் அப்புறம் தான் கண்டிப்பாக வந்துட்டு ஆசைகள் வந்துட்டு இருக்கும். அது வந்து தவறுனும் இல்லை. அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான பாதைகள் வந்துட்டு சரியாக அமைந்தால் ஆசைகளும் வந்துட்டு சரியானதாக அமையும். சரிதானே? ஸோ அந்த வகையில் அக்காக்கள்கிட்ட தற்போதைய நிலைமை என்ன நடந்தது அப்படின்றத நாங்கள் அக்காக்களை நேரடியாக சந்தித்து போயிட்டு வந்துட்டு கதைக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஆனக்கோட்டையை போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது நேசன் இதுதானே சாவக்காடு? இதுதானே? அடிப்பாக்கா இருக்கா நார்மல் டேட்டா ஷோரியா தம்பி? എൻ്റെ ബ്ലാക്ക് കറുത്ത പോണോ തമ്പി? ഉണ്ട്. ഹലോ ஓமாக்கா, நாங்கள் இந்த சாவக்காடு கம்சி கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் இருக்குல்லோ, கம்சி கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம். நீங்க அரசடி அதுல கேட்டு பாருங்க. அரசடியால உள்ளுக்குள்ள வேற துக்கியம்பலாச்சி கோயில், துக்கியம்மன் கோயில் சொன்னா அதுல காட்டுவேன். அப்படியே வராது. அந்த ஒழுங்கைக்குள்ள வேற சின்ன முருகண்டி பிள்ளையார் வந்தா சரி. எந்த முருகண்டி பிள்ளையாவில சின்ன முருகண்டி ஏன்னா கோயிலடின்னு கேட்டா சின்ன முருகண்டி. ஆமா அக்கா, அந்த சின்ன முருகண்டி கோயிலடி எங்க இருக்கு? சின்ன முருகண்டி கோயில் உண்டு. ஓ இதாலையா ஒன்றும் துக்கை அம்மாச்சி கோயில். அப்படின்னு சாது வேற பார்த்துக்காவில எங்களை. ஹலோ அக்கா, அந்த பிஓசி பேங்க் இருக்குல்ல, பிஓசி பேங்க்ல பாங்க. அப்படியே ஓகே, அப்படியே வர பிஓசி அப்படியே நேரா வந்து கொண்டிருக்க. அப்படியே நேரா வாங்க. வேற ஒரு ஒழுங்கா வருது, சின்ன ஒழுங்கு. அந்த ஒழுங்கைக்குள்ள திருப்ப ஒரு மாதாஜி சிலுவம் இருக்குது. ஒரு நிமிஷம் பொறுங்க வரணும். இந்த சின்ன ஒழுங்கைக்குள்ள கார் வருமே, அப்ப அது சின்ன ஒழுங்கை இல்லைன்னு. அதனால பெரிய ஒழுங்கதான். வெங்கடேஸ்வரன் அரைக்கு மாலை கிடக்கு. நீங்க அப்படி பிஓசி பேங்க்கு கிட்ட நில்லுங்க. நான் இந்த மகனை விட்டு விடுறேன். இல்ல நாங்க தாண்டி வந்துட்டோம். இஞ்சால என்ன கிடக்கு பொறுங்க வாரம். இங்க நிறைய ஜாமான் கிடக்கு, நான் சொல்றேன் பொறுங்க. அப்படியே நாங்க வரக்கா ஒரு முச்சந்தீப்பே ஏறுது. அந்த நகைக்கடை உண்டு போகுது, அபிஷா நகைக்கடை. அப்படியே அந்த நகைக்கடைக்கு அப்படியே வாங்கோ. நகைக்கடையே போதோ? அப்படியே வரைக்கும் ஒரு ஒழுங்கா வருது பாரு. உதயன் பந்தல் அந்திக்கு வீதி அதா, அதெல்லாம் தாண்டி வாங்கும். ரச்சி கடை இருக்கோ குமுதினி முன்பள்ளி. அக்கா ரச்சி கடையை தாண்டி விலை பக்கமா இடது பக்கமா? முன்பள்ளி ரஜ்ஜி கடையை தாண்டி வலது பக்கமா இடது பக்கமா?
இடது பக்கம் தாங்க, இடது பக்கம். இந்த பக்கம் சொல்லி நான் எதிர்பக்கம் தான் போக முடியும். இடது பக்கம் சரியா? அப்படியே ஒரே காதுல ஒரு மாலை சிலுவம் இருக்கு. பாரன் பா நீ பீக்கர் கட்டிக்கிடாக்கല്ലോ கோயில் உண்டுடாக்கு ஸ்பீக்கரோ கோயில் உண்டுடாக்கு பீக்கர் கட்டிக்கிடாக்கு கோயில் அங்க முன்னுக்கட ஆளுக்கு கிட்டாடு கோயிலுக்கு விடுறேன். என்னண்டு கேக்குறது எவ்வளவு கேக்குறாக்கா? நீங்க அந்த ஒரு இறைச்சி கடை இருக்குது நேரா, அந்த இறைச்சி கடை இருக்கு, அந்த இறைச்சி கடையில முன்னுக்கு ஒரு இறைச்சி கடை, அதால போனீங்கள்டா அப்படியே மாதா சிலுவம் இருக்கு. ஐயா நீங்க போங்க அக்கா. ஆலயம் என்னன்னு கேட்கணும்னு சொல்லுங்க. வந்தாலும் பயப்படுதாங்க. அக்கா உங்களோட மகனை விடுற சரியாக்கா ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியாதா உங்களுக்கு? ஐயோ வைரமுத்து கடைன்னு சொன்னா சரி, வைரமுத்து கடைன்னு சொல்லுங்க. வைரமுத்து கடை ஐயா, அந்த வைரமுத்து கடை மாதா சிலுவம் சொல்லுவேன். அந்த வைரமுத்து கடை இதுவா கேளுங்க. இந்த அட்ரஸ் எங்க வரணும்டா? ஹலோ, வைரமுத்து கடை இதுக்குள்ள மாதா சிலுவம் இந்த சாவகாடு சங்கான மேல நிக்கிட்டான். வைரமுத்து கடை தெரியுமா? வைரமுத்து கடை மாதா சிலுவம் இருக்கு. அதங்க இருக்கு. அதாங்க நீங்க இப்ப எந்த இடத்தை சொல்றீங்க? படிவா சொல்லுங்க. அக்கா பதட்டப்படாங்க சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருக்கா சொல்லுங்க. அக்கா இப்ப சாவகாடு மார்க்கெட் இருக்கல்லோ. அக்கா நீங்க சாவகாடு மார்க்கெட் சொல்றீங்களே, நீங்க படம் சந்தான கோயிலுக்கு கிட்ட இங்க வந்துட்டு. அக்கா நீங்க சந்தான கதையை கேட்டுக்காக சொல்லுங்க. ஆறுதலா கதைங்க, நீங்க ஆறுதலா கதைங்க. இப்ப சாவகாடு மார்க்கெட்ல நிக்கிறீங்க, நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? அவன சாவகாடு மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருந்தா இந்த வைரமுத்து கடை இருக்கு. வைரமுத்து கடைக்கு தாரகா சங்கம் இருக்கு. சாவகாடு தாரகா சங்கம் துளசி கோயில் அடிக்கா போன கொண்டு போறாடி. இவா இதே தெரியாம இருக்கிறா, அப்புறம் அங்க அனுப்ப போறா அவடாப்பா. அக்கா போனதான் கொண்டு விடாம. அதான் என்ன என்ன எடுக்க புரியல. என்னோட எடுங்கன்னு சொன்னா என்ன எடுக்கிறேன்னா நீங்க வீடியோல எடுக்கலாமே. உங்களோட ஏரியாவுக்கு வந்து எடுக்க புரியல. நீங்க செல்ஃபியா எடுங்கக்கா, உங்களோடையும் சேர்ந்து எடுத்து மாதிரி போடும் இல்லை. அவளுக்கு கடும் டென்ஷன் இல்லை நிக்கா அக்கா. கதையை கேட்டுலடா இப்போ கதைக்கு ஒன்று. இல்லை அதுதான் சொன்னோம். அது எனக்கு பதட்டம் தான் பிரச்சனையோக்கா வாங்க பார்க்குற கண்டு. ஆனால் இப்படி பதட்டம் பண்ணுறது ஏன்? தொப்பியை பின்ன போடுவோம் மேன். அங்கே வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகுது ஃபோட்டோ எடுக்க தொடங்கிட்டீங்க நீங்கள்? அதுதான் நான் பார்த்தேன். செட்டிங்கை செட் பண்ணுறேன் இடம். நல்ல எப்போதான் பார்த்துடுங்க. நீங்கள் எடுத்து படுத்தாங்க. அப்போ நீங்கள் இதில் நில்லுங்க. அப்படியே நில்லும். நான் சொல்ல ஷேர் பண்ண ஓடுவோமா? உங்களுக்கு தெரியலடாப்பா. நான் எப்படின்னா அப்புறம் வரணும். சேவை கொடுங்க, இல்லாட்டி டில்ட் ஆகிடும். இல்லை இருக்கோ நீங்கள் நில்லுங்க. அப்படி வரேன். உங்களை தொட்டுன்றதா அது தெரியாது. கையெழுக்க சரிடாப்பா சரிடாப்பா சரியா போங்க. சரியா நான் பார்க்க என்ன நீ என்னடாப்பா இது? வயசு ஒன்றாக ஓமாக்கா இப்போ இதில் ஒரு பிள்ளையார் கோயில் உண்டாக்கல. என்ன வேணும்னு கேட்டான் அந்த பிள்ளையாருக்கு இந்த தம்பிட்டேக்கா. கோயிலுக்கு என்ன பேருண்ணா? முருகமூர்த்தி பிள்ளையார். முருகமூர்த்தி பிள்ளையார் கிட்டே இருக்கிறோம். முருகமூர்த்தி பிள்ளையாருக்கு கிட்டே இருக்கிறீங்க? ஆமாம், முருகமூர்த்தி பிள்ளையாருக்கு கிட்ட இருக்கு. அப்படியே அதால வந்து துளசி அம்மன் கோயில், இது துக்காதேவி கோயில். அதுதான் சொன்னேன் துளசி அம்மன் கோயில். ஹலோ
ஓ துளசி அம்மன் அல்ல அக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்ப தெரியும் தானே? எனக்கு அனுப்ப தெரியாதண்ணா அதுவான். இல்ல நீங்க துளசி அம்மன் கோயில் துக்காதேவி வீதி கோயில் அடின்னு சொல்ல சரி அதுக்குள்ள வந்தா அப்படியே சின்ன பிள்ளையா இருக்கு அதுல வேற சரி. அக்கா நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் சொல்கிறேன் இப்படியே பேக் போங்க, எந்த நம்பருக்குள்ளே மெசேஜ் பண்ணுற மெசேஜுக்கு போங்க. ஹலோ ஓ உங்களோட மெசேஜுக்கு போறதோ? ஓ எந்த மெசேஜுக்குள்ளே போங்க, ஓ போயிட்டு கீழே பாருங்க, அந்த அந்த கதைக்கிற அடையாளம் மட்டும் இருக்குல்ல பச்சையா, பச்சையா? ஓ அந்த மெக் மாதிரி அதுக்கு பக்கத்தில் கேமரா அடையாளம் இருக்குல்லோ. கேமரா ஓ வீடியோ கூட சொல்றீங்களோ? இல்லை இல்லைக்கா, கீழே 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 என்ன அந்த பச்சையன் மேலே கிடக்கு மெக் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறது. இல்ல மைக்கில்லையா? மைக் இல்லையா அவங்களோட வாட்ஸ்அப்பில்? இல்ல இல்ல. அப்போ நீங்கள் கதைச்சி போடுறே அவங்களோட ஹஸ்பண்டுக்கு போகிறவங்க வேறு நான் மார்க்கெட்டுக்கு அனுக்கிறேன் பிறகு அடிக்கிறேன் அப்படி இப்படி ஒன்று உண்டு. ஹலோ ஓய் அக்கா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுறே இல்லையா வாட்ஸ்அப்பில்? மரியாதை வேலை உங்களுக்கு 30. ஓ போடுறேன் நான். ஓ அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு பக்கத்தை கேமரா அடையாளம் இருக்குதுல்ல, போட்டோவில் அனுப்புகிற அடையாளம் இருக்குல்ல கேமரா அடையாளம், ஓ கேமரா அடையாளம் இருக்கு. அதுக்கு பக்கத்தை என்ன அடையாளம் கிடக்கு? புள்ளடி அந்த என்ன மாதிரியோ நுழம்புத்திரி மாதிரியோ? இல்ல இல்ல அப்போ புள்ளடி டாட் புள்ளடி இருக்கு. இங்கே டிரைவர் இங்கே நிற்கிறாரா? மேல நிக்க. அக்கா நீங்கள் கீழே கீழே வாய்ஸ் மெசேஜ் போடுற இழுத்தப்பாங்க, நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுறது மெசேஜ் டைப் ஆகுமாக்கா, அதுக்கு பக்கத்தை பச்சையா அந்த வாய்ஸ் மெசேஜ் போடுற அடையாளம் மைக் மாதிரி. ஹலோ ஓய் உங்களோட இந்த மெசேஜுக்குள்ளே இந்த ஃபோனில் என்னென்ன அடையாளம் தெரியும் சொல்லுங்க. ஒரு பச்சை அடையாளம் தெரியல உங்களுக்கு மெக் மாதிரி உள்ளுக்கு? இல்ல பச்சை அடையாளம் தெரியல. அக்கா உண்மையாக உங்களை வார கோவமாக்கா, அவ்வளோ 30 வயசுக்குள்ளே நீங்கள் சொல்லாங்கக்கா மரியாட்டவே இல்லை. நீங்க கோவப்படாதீங்க. அதுல அந்த துக்கி அம்மன் கோவில் அடியில இங்கே வந்து பொடியம் வந்தான் நீ அவன் மகன். ஆனா நான் இப்ப வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல பச்சை அடையாளம் காட்டுவேன் சொல்லி போட்டேனா? சரி காட்டுங்க பழகுவான் பார்த்து. சரி சரியா தெரியல ஒன்றும் போன் இப்பதான் எடுத்து பழக்கமே. 19 லவ் பண்ணி கல்யாணம் கட்டி போட்டா இப்போ போன் பழக்கம்ன்ற ஒரு சீரியஸான வீடியோவுக்கு போக பாதையில் ஆக்கடாப்பா, எங்களுக்கு எங்கே போனாலும் ஜோக் ஆக்கடாப்பா. இவன் இதுக்கெல்லாம் வந்தோம் இப்போ அம்மா நீடாப்பா ஊரில் என்ன உழைப்புக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது சொல்ல ஒன்றும் பண்ணாங்கடாப்பா. ஒரு சாப்பாடு தண்ணியை குடிச்சு ஒரு அளவான வீடு அழகான தூக்கம் அதே போதுமேடாப்பா. கடனை தனியப்பட்டு வீட்டு அடைய வச்சு அதை செஞ்சு இது செஞ்சு கனடாவுக்கு போய் என்னத்தை கண்டம் கடைசியில். இன்றைக்கு அந்த மனுஷன் வேற உயிர் போராடி கொண்டு இருக்குது தெரியாத ஒரு இடத்துல. அதுவும் என்னண்டு பாஜியா காஜியா பம்பா அந்த ஏரியா பாஜியா காஜியா பம்பா அந்த 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 பாட்டுறாப்பா ஞாபகம் இல்லை. நல்ல பாட்டுறாப்பான் லைக் பண்ணி எல்லாம் தான் வருது. அதை இப்போ லைக் பண்ணி வச்சு அது இப்போ இதாக இது அடைஞ்சிக்கல ரோட்டோ டிரைவர் இந்த ஓர் டிரைவர் சரி பாஜியா காஜியா பம்பா என்னடாப்பா இது எனக்கு உதாரணம் வருது இல்லை டேட்டா விலையில் போல நீ நைஸாக கட் பண்ணி விட்டே அவ்வளோ இருக்கு. ஆனால் எனக்கு கண்ணாலமாக அந்த வீடியோ வரையிலடாப்பா. ஓ நானும் கேட்ட ஒரு இல்லாடி அடிக்கடி கேட்குறேன். கண்ணு ஆழம் இல்லை இப்போ லைக் பண்ணி எவ்வளோ ஆழம் நான் போய் தோறி காஜிவா பாஜிவா பம்பா அது கட்டாயம் அது டிக்டாக் பார்க்குற எல்லாம் கேட்டிப்பாங்கடாப்பா. நான் எடுத்து காட்டியாங்கடாப்பா. கூட இது நாங்கள் முல்லத்தீவில் பிடிச்ச கூட அஞ்சு வந்துட்டா வாங்க இந்த நாளில் இப்போ அண்ணன் இப்படி பண்ணிக்கிறார் வாங்க சரியா நான் படித்தேன் படிப்பா வாங்க நீ இந்த ரோட எப்படி எம்பிட்டவன் இங்கே நிற்கிறாம்மா அம்ப இது தானே இந்த வீடாண்டு அம்மா கூப்பிட்டு கேடு இருக்கா
பையன்டா பேராம்மா அப்படி தாங்களே பேரா அம்மா இங்கே வாங்க அந்த காலமங்களை விட்டு வந்தாங்கட வீடு அது எனக்கு ஆட்டோ வருது நம்மளே வாரம் பெட்டி தங்கடா போய் என்னப்பா இது ஆ ஷாவல் கட்டு கடிஞ்சிக்கிறா கிடக்கு ட்ராஃபிக்காக கிடக்குது நீ இதை காட்டாடி நீ എന്ത് നീ കശമ്പാവൽ അയ്യോക്കാ അയ്യോ അവമ്പാ നമുക്കത് വരുന്നില്ല ആ இருக்கிறோட்டம் கடும் குரோட்டாமாப்பா ஓ உதை போட்டு விட்ட மூத்த காட்டிய இவர் தான் சின்னவருண்டா ஆள் ஓ ஆள் சாவல் கட்டு காம்பிட்டா சரத்தை கலட்டி போட்டு விடுங்கோ இங்கே பிடிக்கிற இது வரைய காரம்படியாடாப்பா பணிச்சு கொடுக்காங்கட்டா படி இங்கே போகிற வராக்கலாம் பணிஞ்சு பண்ணிடுவாங்க அம்மா படிச்சோ மறைக்கல அடே எம்மாராதா ஓ அடே வைத்தியாரான்னு வைப்பா அக்கா ஜெரகா நிமிஷம் வாங்க நாங்கள் கொஞ்சம் கையக்க முந்திய வாங்க இப்போ மழை துணிக்கிற உங்களை ஃபோனாக கொண்டாங்க ஃபோனாக கொண்டாங்க அச்சாப்பில் ஃபோனாக கொண்டாங்க என்னால் ஏல அப்பா மனை நல்ல ஏல இந்த கதவு காய்ச்சாத்துங்க ஒன்று ஏதால புதால கார் வேறா இல்லை சரி எங்கட சின்ன ரோட்டாக அலம்புடுறா காரணா பெருசாக விடுறே இல்லை தம்பி இஞ்சோண்டாங்க கேமரா அப்படியே பிடிச்சோன்னு வேலை இல்லை பாருங்க பாருங்க அக்கா சின்ன ஓப்பன் கொடுத்துட்டு வாருங்க அக்கா இதில் எது பச்சை பண்ணு காட்டுங்க ஆபம் ரைட் கட்டிக்கார் எது எங்க ரைட் இதுக்கு எந்த போங்க ஆப்பம் எந்த மெசேஜுக்கு போங்க ஆப்பம் சரி ஓகே இதில் எது பச்சை அடையாளம் ஒன்று காட்டுங்க ஆப்பம் சரி பக்கத்து என்ன அடையாளம் கிடக்கு அது பக்கத்து என்ன அடையாளம் கிடக்கு பாருங்க வாரம் சத்தம்னா இங்கே வாங்க மழையாக கிடச்சி வாங்க கொஞ்சம் உங்களோட பிரச்சனையை காய்க்க வேண்டி இதை பார்ப்போம் இதில் கொஞ்சம் சவுண்டை குறைங்க ப்ளீஸ் சத்தத்தை குறைங்க இதில் பச்சை அடையாளம் கிடக்கு இங்கே கிடக்கு பக்கத்து என்ன அடையாளம் கிடக்கு ஓகே அதுக்கு பக்கத்து அடையாளம் என்ன இடம் கிடக்கு சுருள் அப்போ நீங்கள் அந்த மூன்று குட்டு கூட கண்டங்க அப்போ சரி அப்போ நீங்கள் எதுக்கு போய் போன நீங்கள் அதை காட்டுங்க ஓ சரி இப்போ நான் பாருங்க கோல் பண்ணியாச்சு அப்படியே நின்று காய்ச்சிங்க ஓகே எப்படி காய்ச்சிங்க நான் சொன்னால இந்த மெசேஜுக்கு போக சொல்லி என்ன செஞ்ச நீங்கள் மெசேஜுக்கு போகவே இல்லை அப்போ சரி அப்போ நீங்கள் பச்சை அடையாளம் கூட கொண்டு போக மாட்டீங்களா எங்கடா பச்சை அடையாளம் இல்லை மெக்க அடையாளம் இல்லை எத்தனை பிள்ளைகள் அக்காவுக்கு 2 என்ன சரி ஓகே இவரே மூத்தது சரி ம் அண்ணன் யாரு சொந்த அண்ணாவா ஓகே 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 அண்ணா கொஞ்சம் கோவிக்கிறமே கிடக்கு அப்படியோ உங்களோட பார்வைப்பா பயமாக கிடக்கு எனக்கு ஆ அப்படித்தானே பார்க்குறாரு அதை நீங்கள் என்ன சொல்லணும் இல்லை ஏன்னா நீங்கள் பிரச்சனையோட இருக்கிறீங்களாக்கா இப்போ நாங்கள் வந்து பகுதி விடுறவனோட அண்ணன் கோவிப்பார் எங்களோட இயல்பே அதுதான் சொல்லுங்க சைவர் 13 என்ன சரி சரி உங்களே இல்லாமல் இருக்கா ஆக்கணுமே தச்சு இல்லாத சிக்கல் போலோ இன்னும் கொண்டாது நாங்கள் தெரிஞ்சு என்ன சிக்கல் உண்டு ஆ இல்லை நாங்கள் நீங்கள் அனுப்பிவிடுங்க ஆளை அனுப்பிவிடுங்க அண்ணா போ அண்ணா நீ இங்கே இருக்காத அனுப்பிவிடுங்க அண்ணா போ அண்ணா அக்கா விளங்குதாக்கா எனக்கு இப்போ நாங்கள் எத்தனை பேரை பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நிற்கிற சிச்சுவேஷன் விளங்கு வந்ததும் இப்போ அவர் நிற்கிற சிச்சுவேஷன் எனக்கு விளங்குது இல்லை தம்பியை காட்டுறா தம்பிக்கு விளங்கு இந்த காலம் தம்பி நீங்கள் வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் நான் நின்றவன் இல்லை இல்லை அது எல்லாருலேயும் கண்டுபிடிக்கலாங்க அடே நீ இங்கே வாடா
எம்ஆர்ஆ தெரியும் உனக்கு எம்ஆர்ஆ தான் எனக்கு ஆளுக்கு அண்ணா இப்படித்தானா அண்ணா இப்படி ஐயோ வாக்கு நீ உங்களோட அந்த உடுப்பு காய போகிற கிளிப் என்னடா கொடுத்துறீங்க அதே மாதிரி மேலே அமர்த்துங்க அப்பம் இல்லையண்டா ஏன் என்னோட காய்க்கிறீங்க நீங்களும் எனக்கு என்ன என்னோட காய்க்கிறீங்க அதுதான் ஐயோ என்னத்துக்கு நீ இந்த கதவை முதல் பூட்டி விடு இந்த கதவை பூட்டு ஐயோ கடவுளே அண்ணா அண்ணா வந்தவளுக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ வெறியில கத்துற நாங்கள் இவ்வளவு தூரம் காசை செலவழிச்சு போய் கூட்டி கொண்டு வர நீ நடிக்கிற இன்னும் வெள்ளனையா சொல்லி கொண்டிருக்க நான் நிக்க வேணாம் சரியாக்கா சரியாக்கா கூல் கூல் ஓகேயா எனக்கு இப்போ அவர்கிட்ட நிலைமை விளங்குது ஆனாலும் ஒரு ஆள் இப்போ யோசிப்பேன் இப்போ நாங்கள் வந்து இப்போ 2 பேர் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக கதைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அப்போ நீங்கள் அங்கே போங்க 2 சின்னாக்கள் வேண்டாம் ஓ நாங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கு வந்திருக்கோம்னு சொல்லக்குள்ள நாங்கள் கதைக்கும் போது இப்போ எங்களை தம்பியாக்கள் நிற்கிறது ஓகே அது சம்மந்தப்பட்ட நீங்கள் நிற்கிறது ஓகே இவரும் நிற்கிறதுல பிள்ளை இல்லை அவர் அண்ணாவை நிற்கலாம் ஆனால் அவர் ஒரு சுய நினைவில் நின்றா பரவாயில்லை சரிதானே அவர் வந்து கையை கட்டிக்கணுன்ற ஒரு மாதிரி பார்த்துணுண்டா நாங்கள் அதை பல கோணத்தில் பார்ப்போம் எனக்கு விளங்காது தானே அவர் என்ன ரீதியில் பார்க்குறார் அதை விட இப்போ நாங்கள் வந்து கதைக்கிறது எங்கே போனாலுமே நாங்கள் எங்களோட சுபாவத்தை மாற்ற மாட்டோம் எல்லாரோடையுமே நாங்கள் அப்படித்தான் அப்போ நாங்கள் ஜோக்காக கதைப்போம் அதை அப்போ சில அம்மாவோட வந்து அப்படி மாறாத மாதிரி கதைக்கக்குள்ளையோ இல்லாட்டி உங்களோட அப்படி கேட்க கோவம் வரலாம் அப்போ அதை நாங்கள் அவர்கிட்ட இருந்து தெளிவுபடுத்தி எடுத்துட்டு தான் நாங்கள் இந்தியாவில் மிச்ச விஷயத்தை கதைக்கணும் மக்கா அப்படி இல்லைன்னா அவர் இந்த இடத்துல நிற்க தேவை சரி ஓகே இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் சரியா அப்போ நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் வீட்டை வெள்ளக்கூடிய சரியான சத்தம் இந்த இடம் சின்ன சின்ன இடம் வந்தாங்கன்னா கோயில் வளம் வேற கலகலப்பான இடம் ஆறு ஆறு பாட்டு போட்டு அண்ணா வரியா அண்ணா ஓய் சொல்லிட்டு பாகன் இல்ல நீங்க இல்ல நான் சொல்ல நீங்க ஆரக்கா போடுற பாட்டு கொஞ்சம் பிரச்சனை தான் நான் மாமி நிப்பாட்டினாலும் இப்போ நீங்கள் நாங்கள் இருக்க வரும் சின்னமானே அவடம் வரும் இப்போ ஓட விடுவோம் தம்பி இந்த பாக்ஸை கொஞ்ச நேரம் படிக்காம போடாத சரியா தம்பி டேய் போடாத பாக்ஸு பா சின்னால் தானே போடுறேன் சின்னால் தான் போடுறேன் இங்க அப்படித்தானே எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லாம் நெஞ்சால அப்படி சிக்கலன்னா நாங்கள் போகிற இடத்தான் போக வேண்டி வரும் ஓ மாமி விட்டா ஒரு பிரச்சனையும் போயிலுமே பெட்டிய தேசம் அது காட்ட வீடு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன விஷயம்டா நாங்கள் கதைச்ச கொண்டு எல்லாம் பெம்பல் அது போட்டுருவோம் ஆனால் இப்போ நாங்கள் கதைக்க போகிற வந்து சீரியஸான விஷயம் ஏனண்டா இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் 4-5 பேர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க ஆறுதல் இருக்குது பக்கத்தில் சாப்பாடு இருக்குது கையில் காசு இருக்குது பக்கெட்டுக்கு ஃபோன் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மனுஷன் வந்து எத்தியோப்பியாவில் வந்து எந்த ஒரு துணையும் இல்லாமல் கதைக்க பேச ஒரு ஆள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தவிக்குதுன்னு அப்போ நாங்கள் அதை வந்து ஒரு சீரியஸான விஷயமா வந்து வெளிக்கொண்டு வரணும் இல்லை இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு மகன் உங்களுக்கு வந்துட்டு கணவர் சரிதானே இப்போ அது சம்மந்தமான விஷயம் நாங்கள் கதைக்கும் போது ஒரு நல்ல ஒரு என்வயர்மெண்ட் ஒன்று இருக்கணும் நல்ல ஒரு குழப்படி இல்லாத ஒரு சூழல் ஒன்று இருக்கணும் அப்போ நாங்கள் அதை இப்போ தான் வந்து பார்க்குறவங்கள்ட மனசுலேயும் அது ஒரு ஆழத்தை பாசத்தை ஏற்படுத்தி நாங்கள் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு உதவி ஒன்று எடுக்க முடியும் என்ன இல்லாமல் ஒரு விளையாட்டாக கொண்டு இப்போ நாங்கள் இப்போ நிறைய காரியங்கள் நிறைய இடங்களில் செஞ்சுருக்கிறோமாக்கா இப்போ அதால் நாங்கள் பலன் பெற்று கொடுத்துருக்கோம் இப்போ கூட வந்து இப்போ செய்யும்போது வந்து இப்போ நீங்கள் ஒரு உளமாலாக இருக்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து முகத்தை காட்டி கதைக்கிறீங்க இப்போ கதைக்கைக்குள்ளே வந்து அதால் உங்களுக்கு பலன் இருக்கணும் ஏன்னா இப்போ அம்மா வந்து பூநகரிலேருந்து வந்தவா இங்கே வந்து இப்போ இருக்கிறேன் நான் போக வேண்டியால் போக வேண்டியால் அப்போ அம்மா வந்துட்டு போகாமல் நிற்கிறாண்டேக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து அதுக்குரிய ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்து அதுக்கான ஒரு நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரணும் சரி தானே இப்போ வந்து நாங்கள் இப்போ அண்ணா சம்மந்தமான விஷயத்தை கதைக்கிறதுக்கு முன்னம் இதில் இருக்கிற இந்த சிறிய நிலத்துண்டு தான் நான் உங்களோட
உங்களுக்குரிய பின்னுக்கு இருக்குது கொஞ்சம். இது இவ்வளவு எந்த காணி அதே அதான் பின்னுக்கு இருக்கு கொஞ்சம் வந்து முன்னுக்கு சொல்லலாம். இது இப்போ டாய்லெட் இருக்கு பின்னால. ஓகே அப்போ இதில் கட்டினது நான் அங்கே தான் இருந்தேன். நான் ரெண்டு அங்கே தான் அப்படியே வெட்டிங் பண்ணினதுலேருந்து அங்கே தான் இருந்தேன். அந்த ஜாலை தகரம் போட்டு கிடக்குது. பெரிய முத்த மறைய காடு நம்ம பிள்ளையெல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய வீடு அங்கே இருந்தவன் இவர் அங்கே போகிற வேண்டாம் போகிற அணிஞ்ச விட்டுட்டு போனவர். ஓகே நாங்கள் அப்போ இதை வந்து ஒரு 2 பார்ட்டாக செய்வோம். அதாவது பார்ட் 2ல் நாங்கள் இந்த அன்னாட இந்த கனடா விசிட் சம்மந்தமான ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரிக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஏனெண்டா இதில் ஒரு சில குளறுபடிகள் வந்துட்டு ஏற்பட்டதன் நிமித்தம் வந்துட்டு சாதாரணமாக இப்போ அக்கா இல்லை தங்கச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு எத்தனை வயசு? 28 வயசு. ஓகே அப்போ அது ஒருக்கா சைலண்டில் போடுவோம். சைலண்டில் எப்படின்னு சொன்னால் மேலே வேங்க மணி மாதிரி ஒரு அடையாமல் இருக்கும். ரைட் அது ஒருக்கா தொட்டுவோம். அதில் ஸ்பீக்கர் மேங்களுக்கு ரைட். ஓகே அப்போ அதால் நாங்கள் அந்த அன்னாட விஷயம் சம்மந்தமாக நாங்கள் 2வது பாட்டில் கதைப்போம். இதில் வந்து உங்களோட தற்சமய நிலைமையாக கதைப்போம் தங்கத்தியா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்து உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் சகோதரம்? நாங்கள் 5 சகோதரம். எனக்கு 5 சகோதரம். இதில் நின்றவர் ஒரு ஆள், 3 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளையும். நீங்கள் இதில் நின்றவர் தான் மூத்த அண்ணா. நீங்கள் எத்தனாவது? நான் தான் கடைசி. நீங்கள் தான் கடைசி. ஏன்னா அப்போ 3 ஆம்பளை பிள்ளைகள் 2 ஒரு அக்கா. ஒரு அக்கா. நீங்கள் தான் கடைசி. ஓகே 4 பேர் எல்லாம் கட்டிட்டாங்களா? எல்லாரும் மீட்டிங் பண்ணிட்டேன். எல்லாரும் கட்டிட்டாங்க. ஓகே எல்லாரும் எங்கே இருக்காங்க? எல்லாரும் ஊருக்கு தான் இருப்பேன். எல்லாரும் ஊருக்கு நீங்கள் தானோ? எல்லாருமே ஊருக்கு தான். நான் தான் வெளியில் இருந்தேன். நான் இப்போ இவர் 2 வருஷமா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காண்டி போனதில்லை. இப்போ அம்மாவில் வந்துருக்கிறேன் நான். ஓகே இல்லை ஐ மீன் இப்போ ஊருக்குன்னு சொல்லி இந்த சாவல் கட்டுக்குள்ளான எல்லாட்டி வேறு இடங்கள் இருக்கு? இல்லை ஊருக்கு தான் சாவக்கட்டுக்கு. சாவக்கட்டுக்குள்ளே இருக்கணுமே. ஓகே சரி. இப்போ வந்து உங்களோட கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏமாந்த கதை அது இதெல்லாம் நாங்கள் இப்போ அடுத்த விஷயமாக கதைப்போம். இப்போ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னே வச்சுக்கொள்வோம். சரி தானே? வெளிநாட்டுக்கு போன ரீதியில் வந்து இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே உங்களோட 2 பிள்ளைகளையும் வச்சோன்னே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. சரி தானே? தனியாக இருக்கிறீங்கன்னு இந்த இடம் ஒரு பயமும் இல்லாத இடம். சுத்தவரை வந்து எப்பயுமே கரைஞ்ச மாதிரி ஆக்கள் இருந்தோண்டே இருக்கேன். அதால் பரவாயில்லை. வேறொரு விதத்தாலையும் பயம்ன்ற அளவுக்கு இல்லை. அப்போ பேசிக்காகவே நீங்கள் வசதி என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. வசதின்னு சொல்லலாதுங்களை. இந்த இப்போ புருஷன் இருந்து உழைச்சி கொடுக்குறதே பெரிய கரைச்சலாக இருக்குது. இப்போ புருஷன் இல்லாமல் நான் தான் இப்போ இந்த குடும்பத்தை சீருக்கு இப்போ கொண்டு வரணும். ஏன்டா நான் கடையில் சம்பளத்துக்கு நிற்கிறேன். விடிய போனேன்டா சரி 8 மணிக்கு போனால் இரவு 11 மணிக்கு அவன் கடை பூட்டிட்டு வரவே. அவனை கடை பூட்டினா தான் நான் இங்கே வரவே இல்லை. நான் இங்கே வர கூட பிள்ளைகளும் நித்திரையா போயிடும். அதுக்கப்புறம் வந்து தான் நான் இந்த வீட்டை ஒதுக்குறேன்டாலும் இன்னும் செய்கிறேன்டாலும். அப்போ எனக்கு பெரும்பாலும் 1000 ரூபா சம்பளத்துக்கு தான் 2 விழா வேலை செய்கிறேன். அந்த சம்பளத்தை கொண்டே என்னால் இப்போ எங்கே எல்லாமே இருக்குது. இந்த சாப்பாடு செலவு, பிள்ளைகள்கிட்ட படிப்பு செலவு, வேறு பிள்ளைகளுக்கு கொப்பி வேணும், பென்சில் வேணும், மளிகை வேணும், எல்லாத்துக்குமே இந்த செலவில் தான் இப்போ போகுது. பெரிய கரைச்சல் சாப்பாட்டுக்கே இப்போ பெரிய கரைச்சலாக இருக்கும். சரி இப்போ தற்சமயம் வந்து இப்போ உங்களோட கணவர் வழியில் போயிட்டு பிரச்சனைப்பட்ட ரீதியில் நீங்கள் உங்களோட 2 பிள்ளைகளை நீங்கள் தான் உழைச்சி பார்க்கணும். உங்களுக்கு எந்த விதமான வழி சப்போர்ட்டுமே இல்லை? ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஒருத்தர் இருந்தால் கொண்டு வந்து ஒன்று ஆறதும் இல்லை, போகிறதும் இல்லை. நான் தான் இந்த பிள்ளைகளை பார்த்தா வச்சிருக்கேன். வேறு ஒருத்தர் தங்கச்சி எங்கே வேலை செய்கிறீங்க? நான் பலசர கடையில் நிற்கிறேன். பலசர கடை எங்கே? இந்த சந்தைக்கு பக்கத்தில். இங்கே தான் ஊருக்குள்ளே தானே? ஒரு நாளைக்கு அது எங்களோட அக்காண்ட கடை. எவ்வளோ சம்பளம்? 1000 ரூபா. உங்களோட சொந்தக்காண்ட கடையில தான் நான் நிற்கிறேன். வேறொரு இடமும் போவே இல்லை. எங்களோட சொந்தக்காண்ட கடையில் நிற்கிறேன். 1000 ரூபா சம்பளம் தருவா. விடிய போனேன்டா இரவு 11 மணி ஆகும். அவனை கடையெல்லாம் பூட்டினதுக்கு பிறகு தான் நான் தருவேன். அக்கா வேலை செய்யுது, அரசாங்க வேலையில. ஓ ஓகே வரேன். கடை காலையுமே எத்தனை வேலை போவீங்க? விடிய நான் சில நேரத்தில் 8 மணிக்கு போவேன், சில நேரத்தில் 9:30 ஆகும். ஆனால் கடை பூட்டின டைம் தான் நான் வருவேன் வீட்டை. இப்போ அக்காண்ட கடைன்றபடியில் இந்த பிள்ளைகளும் அங்கே வந்து நிற்குங்க. பெரிய தூரமண்டி இல்லை, இங்கே தூரமண்டி இல்லை, கிட்ட பக்கத்தில். அப்போ நீங்கள் உழைக்கிறது மற்ற நலம்பரி காசு கிடைக்குது? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கொடுப்பனவும் இல்லை. அது சமுத்தி இல்லாத ஆக்களுக்கு வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாக்கள்டா 5000 தந்து கொண்டு வந்தது. அதுவும் இப்போ நிலம்பரி வந்த உடனே அந்த காசும் எனக்கு இல்லாமல் போட்டுது. ஒரு கொடுப்பனவும் எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்க? நான் வேலை செய்ய வேலையோ
ஓ அங்கே ஒவ்வொரு நாளும் கடை துறப்பேன் நான் தான் லீவ் எடுக்கிறேன் இன்றைக்கெல்லாம் லீவ் இன்றைக்கு லீவு நான் இப்போ எங்கேயாவது தூர பயணம் போகணும் எனக்கு ஏதாவது அலுவலண்டா நான் லீவ் எடுத்து தான் நான் போவேன் பதிவு கண்டாங்க அம்மா வேற ஏன்னா நான் பூனேரி தான் என்ற பதிவு நான் இப்போ 2 வருஷமா இங்கே இருக்கிறேன் எனக்கு பதிவுண்டு எல்லாமே அங்கே தான் நான் இங்கே இருக்கிறதால இப்போ நான் இங்கே இருக்கிறதால இங்கேயும் காட்டு மாற்றல அங்கேயும் நான் வெட்டையில காட்ட அப்போ நடுநிலைன்னு நிற்கிறேன் இங்கே ஏதாவது கொடுப்பனவு கொடுத்தாலும் எனக்கு கிடைக்கிறேன் அங்கே ஒரு கொடுப்பனவு கிடைச்சாலும் கிடைக்கிறேன் ஏன்டா நான் போகிற கூடனே எல்லாம் முடிஞ்சிடும் இங்கே இருந்து நான் பஸ் எடுத்து போகணும் 2 பஸ் எடுத்து போகணும் அதுக்குள்ளே எல்லா கொடுப்பனவும் முடிஞ்சிடும் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு 2மே ஆம்பளை பிள்ளைகள் என்ன 2 ஆம்பளை பிள்ளைகள் சரி இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் உழைக்கிறத ஏதோ உங்களோட செலவுப்பாடு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஒரு பிரச்சனையால் உங்களால் மீள் வந்து அதை விட இப்போ எந்த சம்பளத்தில் தான் எந்த மனுஷனுக்கும் நான் இப்போ போட வேண்டி கிடாக்குது அவரும் பசி பாட்டு நீண்டு கேட்க அவருக்கும் மாறி கொடுக்க அவற்ற அக்கல்லையும் ஒருத்தரும் வெளிநாடு இல்லை எங்கட அக்கல்லையும் வெளிநாடு இல்லை அதை விட தெரியாதவள் கேட்டாலும் இப்போ ஒருத்தரும் 1 ரூபா விடவே யோசிக்குதுவள் அப்போ நான் அந்த சம்பளத்தில் தான் நான் ஒதுக்கி கொஞ்சம் காசை போடுறேன் நான் அவருக்கு அப்படி போட்டாலும் அவருக்கு அதை பத்தாது அந்த சுச்சுவேஷனுக்கு பாரு நீங்கள் லவ் பண்ணி லவ் மேரேஜ் என்ன ஓகே அப்போ அம்மாவோட சொந்த இடம் வந்து பூநகரி அம்மா எங்கட அம்மா இல்லை நீங்கள் வந்து பூநகரி நீங்கள் வந்து சொந்த இடம் இங்கே தானே அப்போ நீங்கள் லவ் வண்டிக்குள்ளே என்ன மாதிரி வந்தது அவர் இங்கே ஒரு வெட்டிங்குக்கு வந்தவர் வெட்டிங்குக்கு வந்த இடத்துல லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் அவரையே கட்டி 10 வருஷம் எங்கட அம்மாண்ட உடம்பு இதுதான் கூட பிள்ளைகிட்ட வளர்ப்பு சரியான பிள்ளை சொல்லுங்க அப்போ ஒரு பிள்ளைய என்ன வளர்த்துக்கிறாங்க சாமத்தி வீட்டுக்கு விட்ட இடத்த நடந்துக்கிட்டு பார்த்தீங்களே அதுதானே உழைச்சிருந்த பெரிய வீடு கட்டி தந்தது ஆறு உழைச்சி வீடு கட்டி தந்தே சரி சாமத்தி வீட்டுக்கு அனுப்பினீங்க எல்லாரையும் விரும்ப சொல்லி அனுப்பிங்களோ நகையெல்லாம் செய்து போட்டானே சும்மா விட்டவனே அப்போ தங்கச்சியா இப்போ வரணும்னு சொன்னால் அப்போ இப்படி வந்த இடத்துல நீங்கள் லவ் பண்ணி வந்து வெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ திருமணம் செஞ்சால் நல்ல மாதிரி எல்லாம் இப்போ வந்து நீங்கள் 19 வயசுல கட்டி இருக்கிறீங்க ரெண்டுக்குள்ள வந்து இப்போ அவருக்கு 19 வயசு எனக்கு 17 வயசு அவருக்கு 19 எனக்கு 17 இப்போ 11 வருஷம் 11 வயசு ரெண்டுக்குள்ள இப்போ 2 வருஷமா தான் உங்களுக்கு இப்போ இந்த கஷ்டம் என்ன அவர் அவர் இருந்தா ஒரு இஷ்யூவும் இல்லை என்ன வேலை செய்கிறவர் கடற்தொழில் தான் இந்த வருமானம் கூடினாண்டுவாங்க ஏன்னாண்டா கடல்கிட்ட ஆழத்தை அறிய முடியாது அதே மாதிரி கடற்கரை அட்டையால உழைச்சி ஒரு மாதம் அட்டையால் உழைச்சி 7 பொண்ணுல சாரி கட்டினாங்க அவர் தொழிலால உழைச்சவர் இப்ப அவர் போன உடனே சரியான இருக்கம் எங்களுக்கு அதை விட இப்ப நாங்கள் வேற வெளிநாட்டு கதை ஒன்றும் இதில் கதைக்காங்க அதை நாங்கள் அப்புறம் கதைப்ப மாறுதில்ல இப்போ என்ன விஷயம்டா அதில் இப்போ தற்சமயம் வந்து உண்மையை மட்டும் சொல்லுங்க ஏன்னாண்டா உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கறது எல்லா இடமும் நாங்கள் இரக்கம் பார்த்து பாவம் பார்த்து உடனே ஓடி போகிறது உதவி செய்யணும் இன்றைய கூட காலையில் வந்து நாங்கள் போக இருந்த இடம் வந்து வேறு நேற்று நாவாந்துறையிலேருந்து ஒரு ஆக்கள் வந்தவை வேறு இடத்துலேருந்து நம்ம ஆக்கள் வந்தவை அப்போ அவைகள்ட்ட எல்லாம் போக இருந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இப்படி சொல்லும்போது வந்து உங்களை விட நான் மெயினாக அவரை யோசித்தேன் வந்துள்ளாங்க அப்போ அவரை யோசித்து போட்டு தான் நான் டக்குன்னு இங்கே வந்தேன் நான் அப்படி நாங்கள் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வாகனம் பெட்ரோல் தேவையில்லாதையும் பார்த்து நாங்கள் வரையக்குள்ள நீங்கள் ஒரு சின்ன பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏதாவது சீட் பண்ண எங்களுக்கு மனக்கவலை இல்லைங்கதா ஸோ அதால் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்போ இப்போ தற்சமயம் நீங்கள் உழைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான இதாக இருக்குது உங்களோட சகோதரங்கள்ட்ட சப்போர்ட்டும் இல்லையா இல்லை அவையும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஒரு நாளைக்கு தங்கச்சின்னு வந்து பார்த்ததும் இல்லை தங்கச்சின்னு வந்து பார்க்குறதும் இல்லை என்னடா ஒரு நிமிஷம் இப்போ இந்த வீடியோ தங்கச்சியா எல்லாரும் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் சகோதரங்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க கோவிப்பாங்க என்ன கோவிக்கிறது பார்த்தா நாங்கள் உண்மையை சொல்கிறதுக்கு பார்க்காதவனே என்னதுக்கு பார்த்தான்னு சொல்லுவான் அதில் எனக்கு ஒரு பிரியோசனம் இல்லையா அவனை பார்க்குறேன் அதனால நான் வெளிப்படையாக சொல்கிறேன் 3 சகோதரம் இருக்கு 3ம் என்ன பார்க்குறேன் 3 அண்ணாக்கள் இருக்கிறேன் 3 பேரும் பார்க்குறேன் அக்காண்டாலும் அவனை கடையில் சம்பளத்துக்கு போய் நிற்கத்தான் அவன் எனக்கு சாப்பாடு தட்டேன் இந்த கை காலியாக கிட்ட தானே எனக்கு சாப்பாடு வேற ஒருத்தர் கொண்டு இருந்தா தங்கச்சி இருந்தா உனக்கு 5000 தானே இருந்தா தங்கச்சி உனக்கு 10,000 தானே ஒருத்தரம் ஒன்றும் தாரையில் எந்த பிள்ளைகளை நான் தான் பாடுபட்டு பார்க்குறேன் அம்மா உண்டு தான் என்ன பார்க்குறேன் சரி இப்போ என்னண்டா உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கு அங்கே வச்சே சொன்னாங்களம்மா என்னண்டா இப்போ நீங்கள் கஸ்டமர்ன்ற ஒரு கேட்டகரியில் நாங்கள் உங்களை வீடியோ செய்ய வரையில் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற 2 ஆம்பளை பிள்ளைகள் தங்கச்சியும் வந்து சின்னாளாக இருக்கிறா இனி அண்ணனும் வந்து இனி அங்கே இருக்கிற நிலைமையில் திரும்பி இங்கே வந்துட்டாருன்னு சொன்னால் இது ஒரு வகையில் உங்களோட குடும்பம் பேக்கப் ஆகிரும் சரி தானே அது வந்து நார்மல் அதால் கஷ்டமன்ற மாதிரிக்கு இல்லாமல் நாங்கள் நார்மலாக இந்த பிரச்சனையை குறித்து கதைச்சு அதுக்கு என்ன மாற்று வழி இருக்குன்றது பார்ப்போம்ன்றதை தான் நான் வந்தேன் நான்
ஸோ வந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் வந்து நாங்கள் உதவி என்று போகிற இடங்களில் நாங்கள் எதுவுமே கொடுக்காம வந்துட்டு போனது இல்லை. அது என்னதான் நிலைமையாக இருந்தாலும் ஒரு மனுஷரை நாங்கள் வந்து போகிறோம், கதைக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், அவங்க எங்களுக்கு முன்னால் கஷ்டம்னு சொல்லி வந்து கதைக்கும் போது அதை பார்த்துட்டு நாங்கள் வருமானே திரும்ப போக முடியாது. உண்மையாக இப்போ உங்களோட கை செலவுகளுக்கு எல்லாம் காசு இருக்குதா? கைச்சில உட்காந்து இல்லை. இப்போ நான் கடைக்கு போனால் அவன் 1000 கடைக்கு ரூபாய் போனால் 1000 சம்பளம் சம்பளம் வருது. அதை இரவு தந்து விடுவேன் ஒரே தினம். அது இரவு தந்து விடணும். ஓகே. அப்போ நான் இப்போ 5 நாள் லீவ் எடுத்தாலும் 5 நாள் காசு இல்லை எனக்கு. 5 நாள் எடுத்தால் 5 நாள் இல்லை. உடம்பு நிலை சில நேரத்தில் சொல்லிக்கொள்ளல. அது ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு நாளும் போவோம்னு நினைக்கல. அது இந்த கேளாம வரும் நாளை கேளும். அப்போ அதனால நான் லீவ் அடிக்கிறது கூட. அதனால இப்போ இந்த மாதம் வந்தாக்கா இன்றைக்கு 20-19 தேதிக்குள்ள எத்தனை நாள் லீவ் எடுத்துருப்பீங்க? இந்த முறை சரியா லீவ் எடுத்துட்டு நான் என் கடையில பூட்டிட்டு அவனையிட்ட கொண்டாடு வீடுகள் போனேன். போனவே அப்போ உங்கள்ட்ட பெருசா வந்து கையில காசு இல்லை. நான் காசு இல்லை என்னோட பிள்ளைங்கிறது காசு ஒவ்வொரு நாளும் போனோம்னா 30,000 ரூபா வரும். அதுக்கு எனக்கு இப்போ 2-3 நாளாக இப்போ கொஞ்ச நாளாக கடைக்கு போயில. இந்த அவனைட்டு தங்கச்சியாட்ட வெடிங்குன்னு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தவேன். அப்போ என்ன நம்பி கடை துறப்பு தந்துட்டு போக மாட்டேன்னு தானே. அதனால நாளைக்கு வீட்டுல இருந்து லீவ் எடுத்தேன். நான் அதை விட கூட்டங்கள்ண்டா லீவ் எடுப்பேன். பள்ளிக்கூட கூட்டங்கள்ண்டா லீவ் எடுப்பீங்க. மற்ற உங்களோட பர்சனல் தேவைண்டா லீவ் எடுப்பீங்க. மற்ற நார்மலாக வந்து இப்போ உங்களோட இப்போ நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா தந்து பார்க்குறேன்டா கடை ஓகேயா? எனக்கு இப்போ தூரத்து கடைகளுக்கு நான் இல்லை அக்காண்ட கடையில் பிஸ்னஸ் ஓகே அவனுக்கு பிஸ்னஸ் ஓகேன்றபடியில் தான் தாரேன். இப்போ நீங்கள் தான் மெயினாக கடையை பார்க்குறீங்க. சரி என்ன ஓகே. அப்போ இப்போ வந்து இப்போ உங்களோட 2 பிள்ளைகளும் படிக்கிறாங்க சொல்கிறாங்க. சரி அதுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் வருமென்று பார்ப்போம். சரி தானே. இப்போ நாங்கள் வந்து உண்மையிலேயே இப்போ வந்த ரீசன் வந்து வேறு இவங்க சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து அந்த வெளிநாட்டு பிரச்சனைகள் சம்மந்தமாகலாம் நிறைய கதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஒரு மைண்ட் செட் அண்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட் ஒரு நிலைமை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு ஸோ அதுகளோட கொஞ்சம் நாங்கள் மினக்கட்டதாலேயும் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தாலேயும் வந்து நாங்கள் கொஞ்சம் டியூரேஷன் வந்துட்டு லாங் ஆகினதால் நாங்கள் நார்மலாக இதை நாங்கள் கதைச்சி முடிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டு 2வது பகுதியை அது சம்மந்தமாக மட்டும் வந்துட்டு நீட்டாக கதைப்போம்ண்டு. இப்போ தங்கச்சிட்ட எவ்வளோ கையில் காசு இருக்குது செலவு? கண்டிப்பாக மாமி போயிட்டான்னு இப்போ இன்றைக்கு போனாங்க. இப்போ பயணம் வளர்க்கிட்ட தானே. இப்போ கிடந்தது 5000க்கு கிடந்தது. இன்றைக்கு பயணம் போனதில் காசு குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கு பஸ் வழக்கு செலவழிச்சது சாப்பிட்டது அப்போ குறைவாக தான் இருக்கு. இன்றைக்கு வேலைக்கும் போகல. லீவ் எடுத்து தான் வேலைக்கும் போகல. லீவ் எடுத்துட்டீங்களா என்ன? ஓகே. அப்போ அடே என்ன அக்னி காசு இல்லைன்னு அப்படி தானே என்ன? அதை விட எனக்கு இப்போ கோயில் கிணத்துல தான் தண்ணி அள்ளுறேன். அவன் என்ன இப்போ சொல்கிறேன், கோயில் கிணத்துல நாங்கள் குப்பை ஆக்குறோமாம், அதை ஆக்குறோமாம், இதை ஆக்குறாமட்டு இப்போ தண்ணி எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன செய்யட்டேன்? அதுதான் அவன் என்ன சொல்கிறேன்னா கிணத்து கோயில் கிணத்தை துப்புரவாக்கு இல்லாமல் ஆக்குறீங்களாமா கோயிலுக்கு. நீங்கள் மட்டும்தானே ஊருக்கு எல்லாரும்? இல்லை நாங்களும் மட்டும்தான். எங்கட காணிக்க இல்லைக்க தான் கிணறு இருக்குது. அப்போ அதனால நானும் பாவிக்கிறேன், அம்மாவும் பாவிக்கிறேன். அப்போ அடிக்கடி வந்து அவர் ஒரே சொன்னபடி கோயில் கிணத்துல தண்ணி எல்லாம் வேண்டாம், மாக்கள் எல்லாம் வந்து முறைப்பாடு சொல்லுவாங்க. எங்களால் வேணாம்னு இப்போ சொல்கிறேன், கிணத்துல துப்புரவு இல்லாமல் இருக்கிறீங்களாம் அப்படியாமட்டு. இப்போ தண்ணிக்கு பெரிய இறைச்சலாக இருக்குது எனக்கு. இப்போ தண்ணியும் அல்ல வேணாம்னு சொன்னால் பிள்ளை குடியோட பெரிய பாடு எனக்கு தண்ணி அள்ளுறதுக்கு. அதான் இப்போ பெரிய யோசனை. தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லாமல் என்ன செய்ய மெடிசன் இருந்தாலும் லட்சம் பார்த்து மெடிசனும் இல்லாமல் பெரிய இறைச்சல் தான். எத்தனை கிட்ட நான் இதன்ற சரியான யோசனை எனக்கு. பிள்ளைகளை பார்க்குறது ட்ரெஸ்ஸில் பார்க்குறது ஒரு கிளாக்கு அடிக்கிறது. உங்களோட வீட்டுக்குள்ளே தங்கச்சியா கிணறு அடிக்கக்கூடிய மாதிரி இடம் இருக்குதா? அந்த சைட்டில் அடிக்கலாம். டாய்லெட் பின்னு தான் இருக்குதா? டாய்லெட் பின்னுக்கு இருக்குது. நிலையம் எடுத்தேன் நீங்களா? இப்போ நிலையம் முதல் நான் எடுத்த நான் பேர் வந்து அரியண்ட படத்தேக்க நிலையம் பார்த்தேன். நான் பார்த்து வைக்காமன்னு சொன்னவில்லை. இதில் தான் நிலையம் பெற முடியும். எனக்கு வசதி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ உழைக்கிறதே சாப்பாட்டோட போகுது, பிள்ளைய ட்ரெஸ்லாம் போட போகுது. அப்போ என்னென்ன நான் குழாக்கிணறு அடிக்கிறேன். அப்போவே அவன் விட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கு டக்கட்டுக்கும் பிறகு பார்ப்போம் ஒரு நல்ல நிலை வரும் தானே விட்டுட்டு இருக்கிறேன். அவனே முறையே வந்து கோயில் கிணறாமாம் எல்லாரும் சொல்கிறது வேணாமா, நீங்கள் அப்படி செய்கிறீங்க இப்படி செய்கிறீங்களா, அது செய்கிறீங்க இது செய்கிறீங்க. ஆனால் நாங்கள் கோயில் கிணத்துல நாங்களும் கடவுளை கும்பிட்றோம். நாங்கள் தான் அதுக்காண்டி கோயில் கிணத்து அந்தளவுக்கு அசிங்கம் செய்ய மாட்டோம். சும்மா வேணும் கோயில் கிணத்துல பாவிப்பான் என்று அவன் ஒரு ஆக்கெல்லாம் சொல்ல இவர் வந்து கோயிலுக்கு பொறுப்பான நாள் வந்து ஒரே எங்களை பேசுகிற படி. சரி. இப்போ என்னண்டா அப்போ கோயில் கிணத்துல நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே உங்களை தண்ணி எல்லாம் ஒன்றா சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்க, அப்போ கோயில் கிணத்துல நீங்கள் குளிக்கிறது குளிக்கிறது எல்லாத்துக்குமே கிணத்துல தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ நீங்கள் இப்போ குளிக்கிறது எல்லாமே கிணத்துல அவர்த்துல இல்லை தண்ணி எடுத்து வந்து இங்கே வீட்டை வச்சு நீங்கள் குளிக்கிறதோ? ரைட். ஓகே. அப்போ எங்கட பக்கம் பாதிக்கிணறு
எங்கட பக்கம். அப்போ அதனால நாங்கள் இப்போ பங்குண்டபடியில் அழுறோம். அவனை சொல்கிறேன், பங்குண்டாலும் நீங்கள் கோயில் கிணத்துல அழுறது சரியான பிள்ளையாமேண்டா. கோயில் கிணறு நாங்கள் கடவுளை குளிக்க வாக்குற தண்ணியாமல் நீங்கள் இப்படி அசுத்தம் செய்கிறீங்கன்னு ஒரே முறைப்பாடு சொல்லி கொண்டிருக்கிறேன். நாங்கள் கடவுளை குளிக்க வாக்குற தண்ணி தான் இல்லையாண்டு இல்லை. ஆனால் கடவுளே நாங்கள் கும்பிட்றோம் என்னத்துக்காண்டி ஒரு மனுஷ உயிரை மனித வாழ வைக்கிறார் கடவுள்னு சொல்லித்தானே. அப்போ இப்போ அந்த தண்ணியை அல்ல வேணாம்னு சொன்னால் கடவுள் அப்படி சொல்லுவாரா? இல்லை, அதை விட அவன் நல்ல விட சொல்லிட்டு நாங்கள் எங்கே போகிறது தண்ணிக்கு? ஒரு பிள்ளைக்கு இருந்தா போல ஏதாவது செய்யுதுன்றாலும் நாங்கள் தண்ணிக்கு எங்கே போகிறது? கோயில் கிணத்துல அல்ல வேணாம்னா நாங்கள் போய்ட்டு வீடு வீடாக தண்ணிக்கு போகிறது. எங்கட வளவுக்கு இருக்கிற தண்ணி அல்ல வேணாம்னு சொல்லுது. கோயில் கிணறு அப்படி இப்படி செய்யுங்க அப்படி செய்றீங்க எல்லா பக்கத்தாலே போய் எனக்கு தான் பிரச்சனை பேருந்து யோசிப்பேன். என்ன கடவுளை எப்படி எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு. அவர் பார்த்தா அங்கே பசி பட்டுனின்னா அவர் ஒரு பக்கம் வளர்கிறார். இங்கே பார்த்தா வீட்டில் பார்த்தா தண்ணி எல்லாம் வேண்டாம் மதண்ட வேண்டாமே வேண்டாம் அவன் ஒவ்வொரு கதை சொல்கிறேன். ஆரம்பம் இப்போ இல்லை, அவர் எடுக்கிற வழியும் ஒரு பக்கம் இருக்க. தண்ணி மெயின் இஷ்யூவேம்மா. தண்ணி இல்லாட்டி பெரிய பிரச்சனை என்ன? பெண்களுக்குன்ற ஒரு குழாக்கிணறு வந்தால் நாங்கள் கோவில் தண்ணியே அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அதில் அவனை சொல்ல பேந்தேறதுக்கு அதில் நாங்கள் தொடுசல் வைப்போம். இல்லை அவன் தண்ணி அல்ல வேண்டாம்னு சொன்னாலும் ஒன்றும் செய்யலாது. சரி, அப்போ நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் தானே, நானுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வரையில தங்கச்சி. ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்களோட வறுமைக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வரையில. ஆனால் வந்த இடத்துல நீங்கள் கேட்குறதால இப்போ என்னென்னா நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் போனால் ஏதாவது ஒரு இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க நான் சொல்கிறது இல்லை ஆட்கள் சொல்கிறது கிருஷ்ணா தலைகட்டா இல்லாட்டி கிருஷ்ணா வந்தாலே ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு கூட யாரும் சொல்லிப்பா. நீங்கள் நான் ஃபோனில் பார்த்தேன் நீங்கள் நிறையா பேருக்கு உதவி செய்தது. அப்போ உங்களை நான் சந்திக்கணும் கூட எனக்கு பெருசாக ஒன்றுலேயுமே எனக்கு இதண்டேல. இப்போ மாமி இவற்ற விஷயத்தோடு தான் நான் அப்போ சரி நான் இந்த குழாக்கிணறதுக்கு உங்களை கேட்பம்ட்டு இருந்தேன். நான் பேர் எனக்கு அந்த சந்தர்ப்பம் ஒன்றும் வரையில. அப்போ இப்போ மாமி சரி இங்கே போவோம்னு சொன்ன அப்போ தான் இன்றைக்கு நான் லீவ் எடுத்து வேலையை லீவ் எடுத்து வந்தேன். நான் எங்களையோ இல்லை கும்பிட்றீங்களா? உண்மைதான். இப்போ என்னடா இப்போ நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்களா? நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க. ஆனால் கடவுள் நேரில் போய் ஒரு காரியங்களையும் செய்கிறது இல்லை. சரிதானே? அப்போ நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு வீடியோ செஞ்சதன் நிமித்தம் உங்களுக்கு நான் யோசித்தது உங்களுக்கு காசு ஏதாவது நாங்கள் தரலாம் அப்படின்னு மாதிரி. ஆனால் வேண்டாம் அப்படின்னா நான் உங்களுக்கு காசு எதிர்பார்க்கல. எனக்கு காசு வேணும். எனக்கு ஒழுங்கான எங்களோட வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வேணும். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் காசை வாங்கி என்ன செய்யுது? சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் 100% சொல்கிறேன். சரி, எவ்வளோ முடியுமா கிணறு அடிக்க? எனக்கு தெரியலை. நான் அன்றைக்கு ஒரு நாள் விசாரிக்காக என்ன சொன்னேன் 50,000 கிட்ட கிண்டுறதுக்கு மட்டும் வேணுமா? கிணறு அடிக்கிற அடிச்சு பைப் இருக்கு? பைப் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போட்டுறதுக்கு எனக்கு வலிமை இல்லை. உங்கள்கிட்ட இல்லை நோம்பலா? இப்போ கிணறு அடிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமா? அது எனக்கு தெரியலை. நான் கிணறு கிண்டுறதுக்கு ஆழப்படி 2 லட்சம் அந்த அளவுக்கு முடியாதுன்னா ஆழத்துக்கு தான் பார்க்குறவன். ஒரு அடிக்கணும் கொஞ்சம் காசு தாங்க. சரி, நீங்கள் என்ன செய்யுங்கண்டா எனக்கு ஒரு அப்படிங்க காய்ச்சிருப்பீங்க எல்லாரும் ஊருக்கு இருப்பாங்க தானே, ஒருக்கா விசாரிச்சு போட்டு எனக்கு சொல்லுங்க எவ்வளோ முடியுமெண்டு. எங்கள்கிட்ட படியெல்லாம் இருக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன். அது எவ்வளோ முடிஞ்சாலும் பரவாயில்லை. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி தானே? அப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தண்ணி வந்தாலே அவ்வளோ பெரிய இது. ஏன்னா ஒரு ஆள் அந்த கிணத்துல பாவிக்க வேணாம்ட்டு அவனே மாதிரி எந்தப்படுத்த நாங்கள் அவனை தண்ணி எடுக்க இல்லை. நான் சொல்கிறேன் தங்கச்சி. சரி தானே? இப்போ நான் வசனம் வாக்கு கொடுத்தா செய்வேன். நான் சேம் டைம் இன்னும் சொல்கிறேன், இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணினாக்க பிறகு உங்களுடைய ஆக்களோ இல்லாட்டி உங்கள் மூலமாகவோ யாரும் எடுத்து இல்லை அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படி இப்படி மறைச்சிட்டாங்க இது மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. சொல்றதுக்கு அவனுக்கே தெரியும் கடையில் நிற்கிறது வேலையை சொல்லுது. இல்லை, நான் சொல்கிறேன் தங்கச்சி. இப்போ நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணுறது அப்படியான பிரச்சனைகள் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி தானே? அப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காசு ஒன்றும் தெரியலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி தானே? இது வெறும் வசனம் இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம். சரி தானே? நீங்கள் நிலையத்தை எடுங்க. சரி தானே? நிலையத்தை எடுத்து போட்டு எனக்கு எவ்வளோ முடியும்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் கதை சேர்க்கணுங்க. நான் உங்களுக்கு கிணறு அடித்து தரேன். கிணறு அடித்து ஒரு பம்பு விட்டினாலும் சரி தானே? அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு இது உதவிமா. எங்களுக்கு தண்ணி எல்லாம் வேணும்னு சொன்ன இடத்துல நீங்கள் தண்ணி எப்படி தண்றீங்க அப்படி தானே. எனக்குன்னு சொந்தமாக எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இனி இல்லாத சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கு இருக்குது.
சரி ஓகே. அப்போ டோன்ட் வரி, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நேரம் வந்துட்டு நினச்சிக்கொள்ளுங்க, நான் வந்து கட்டாயம் அதை செஞ்சு தரேன். சரி தானே, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அப்போ நாங்கள் வந்து உண்மையிலே வந்த நோக்கம் வந்து வேறு. நாங்கள் வந்து இதோட கண்டினியூவான பாட்டில் நீங்கள் பாருங்கள் வந்து நாங்கள் வந்த மெயின் இஷ்யூவை வந்து நாங்கள் அதில் கதைப்போம். மக்களோட கஷ்ட துன்பங்கள் எல்லாம் வந்துட்டு வேறு சொல்ல இருக்குது அவங்களோட பிரச்சனைகள் இதில். வேற எனக்கு கரண்டும் இல்லை, அம்மா விட்டு இருந்தால் நான் கரண்ட் எடுக்கிறேன். இல்லை ஓகே, கரண்ட் இஷ்யூவை விடுவோம். அது வந்து தண்ணி அத்தியாவசிய தேவை. சரி தானே, அது உங்களுக்கு தண்ணி வந்துட்டு நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன விசாரித்து போட்டு சொல்லுங்க, அதை நாங்கள் செஞ்சு தரோம். அதை நாங்கள் நான் அதை ஆறு மூலமாக எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு அதை அடுத்த ஒரு வீடியோவில் நான் கிணறு அடித்து போட்டு அப்டேட் பண்ணுவோம். சரி தானே? அப்போ ஓகேயா? அப்போ நாங்கள் வந்துட்டு இதை முடிச்சு கொள்வோம். வந்து இதோட பார்ட் 2வாக வந்து நீங்கள் அந்த அண்ணாட இஷ்யூவை வந்து பாருங்கள். அது ஒரு முக்கியமான விஷயம்ன்றோடைய நான் வந்து எந்த வித ஒரு கலப்படம் இல்லாமல் கதைக்கணுமென்றக்காண்டி இதை நான் வந்துட்டு முடிச்சுக்கொள்கிறேன். சந்தோஷம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய செஞ்சு தருவேன். சரி, வந்தாலே அது ஒரு பெரிய குடமா வந்தாலே இல்லையாக்கா, வந்துட்டு நீங்கள் நான் சொன்னா செய்வேன். வந்துட்டோம், எனக்கு வந்துட்டுண்டா பெரிய வந்த உடனே சந்தோஷம். நாங்கள் வந்ததே உங்களுக்கு நிறைய வந்த நினைச்சுக்கொள்ளுங்க. சரி தானே? நான் முடிய வரைக்கே யோசிச்சேன், எனக்கு என்னவோ கடவுள் நல்லா வழி விட்டுருக்கிறார் போல இருக்கு. ஒரே இதாவிரவா யோசிப்பேன். தண்ணி இருந்தாலும் ஒரே வந்திரவிரவா எனக்கு அரியப்படுத்து. தண்ணி அப்படி செய்கிறீங்க, அப்படி செய்கிறீங்க, அசுத்தம் செய்கிறீங்க, அது செய்கிறீங்க, கோயிலுக்கு நேரம் எல்லாரும் கோயிலை கும்பிட வர்றதோல எல்லாம் சொல்லுதுவேன். நீங்கள் அதை செய்கிறீங்க, இதை செய்கிறீங்க. அப்போ நான் ஒரு யோசிப்பேன், எனக்குன்னு ஒரு கிளாக் நேரம் இருந்தால் ஏன் இந்த கோயிலுக்கு கிட்ட போகிறோம்? அப்போ வந்து சொல்லட்டுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு சொல்லாதீங்க மேடம், அம்மாவுக்கு சொல்லுங்க. நான் அம்மாவை சொல்லுவேன் தானே. நேற்று அம்மா இவர் வர்ற நேரம் அம்மா நிற்கிறேன், நான் தான் நிற்கிறேன். நம்மளாமே சரியக்கா, என்ன சொல்லுங்க. அப்போ மனுஷனுக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு உபத்திரவங்கள் உண்டு. சரி, ஆனாலும் நீங்கள் திடம் கொண்டு பலனாக இருக்கணும். சரி தானே? ஏதோ ஒரு வகையில் கடவுள் உங்களுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஸோ வந்து நாங்கள் உங்களுக்கான தண்ணி எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். நாளைய வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள், வந்து அக்காட அந்த மெயினான இஷ்யூவை நாங்கள் அதுக்கு தான் முக்கியமான ஒரு வழி வந்து பார்க்கணும். சரி தானே? அது மட்டும் நாங்கள் இப்போ விடைபெறுகிறோம்.